ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தானா ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட்டு காருக்கு எந்த மாதிரிக்கெலாம் துரோகம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒரு லெட்டராக எழுதி கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. முக்கியமாக ரகுரம் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. தான் பொண்ணுக்கிட்ட இந்த கார்த்தி இந்த அளவுக்கு தப்பாக நடந்துக்கிட்டானா, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் பார்த்தோம்னா அவங்க கோபத்தோட கார்த்தியை தான் கையாலேயே அடி வெளுத்து வாங்குற மாதிரி இருக்குது. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்திக்கு அதுக்கு தகுந்த மாதிரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாங்க. இதனால் புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்பவே கோபத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து ரகுராம் தனாவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ மாயா எப்படியாவது பெரியப்பா தனாவை அதாவது ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தனாவும் ரகுராம் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு ரகுராமோட அம்மா பார்த்தோம்னா ஒரு பரிகார பூஜையெல்லாம் அவங்க பண்ணி முடிச்சிருந்தாங்க. இதனால கூடிய சீக்கிரமே தனா நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பவும் அதே மாதிரி தான் இங்கேயே நடக்க ஆரம்பிச்சிருது. அப்போ ரகுராம் அவங்க சிவா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சிவா, இதுக்கு மேலேயும் தனா தனியாக இருக்க வேண்டாம். அப்படி தனியாக இருந்தனால தானே அந்த கார்த்தி இந்த மாதிரிக்கெலாம் தனா கிட்ட வாலாட்டிட்டு இருந்திருக்கிறான். அதனால தனா நம்ம வீட்டுக்கே வந்துடட்டும் அப்படின்னு சொல்லவும் அதனால நீ போய் அவளை கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே சிவா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் போய் சொன்னாக்கி தனா வரமாட்டானா, ஏற்கனவே நீங்கள் கொடுத்த சீர்வரிசையை அவன் வேண்டான்னு சொன்னவா, அதனால நீங்கள் கூப்பிட்டா மட்டும்தான் வருவா அப்படின்னு சிவா சொல்கிறாங்க. இது கேட்டதுமே ரகுராம் ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க. என்ன இருந்தாலும் சரி தான் பொண்ணு இந்த அளவுக்கு தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கால, அவன் இதுக்கு மேலேயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவும் தனாவும் கதிர் இவங்க மூணவரும் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரிக்கு அவங்க திரும்பவும் ரகுராம் தனா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் தனா உடனே திரும்பி பார்க்குறாங்க. தன்னுடைய அப்பா தன்னை கூப்பிட்டுட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுமே தனா ஓடி பார்த்தோம்னா ரகுராம் அவங்க கெட்டி பிடிச்சிட்டு அவங்க கண்கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ரகுராம் கண்காலிங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இதை பார்த்துட்டு மாயா, கதிர், சிவா எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் தூரத்தில் இருக்கிற புவனேஸ்வரி பார்த்தோம்னா இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ரகுராம் தனாவை விலைக்கு தானே வச்சுருந்தான், இப்போ பாரு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அவன் மனசை மாற்றிக்கிட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கோவத்தோடு இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீ தனியாக இருக்க வேண்டாமா, நீ வீட்டுக்கே வந்துருமா அப்படிங்கவும் உடனே தனா கதிரை பார்க்குறாங்க. அப்போ கதிரையும் சேர்த்து தான் நான் உங்கள் ரெண்டு பேரையும் தான் வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு ரகுராம் சொல்ல இது கேட்டதுமே மாயா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிவா சொல்கிறாங்க, என்ன தனா பார்த்துக்கிட்டு இருக்கிறா, அதான் அண்ணன் முடிவெடுத்து சொல்லிட்டாருல, ரெண்டு பேரும் வாங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் தனா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் எந்த தப்புமே பண்ணலப்பா, எனக்கு நீங்களும் வேணும் கதிரும் வேணும், கதிர் ரொம்பவே நல்லவன்ப்பா, கண்டிப்பாக நீங்கள் அவனை பற்றி ஒரு நாள் தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் எந்த தப்புமே நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பாரு தானா, நான் ஒன்றை ஏற்றுக்கிட்டேனே தவிர அவனை நான் மன்னிச்சு ஏற்றுக்கிடலை, உனக்காக தான் நான் அவனை வீட்டுக்கு வர சொன்னேனே தவிர மற்றபடி நான் ஒன்று அவன் பண்ணின தப்ப நான் மன்னிக்கல அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருதானா, பெரியப்பா எந்த அளவுக்கு மனசு மாறினது பெரிய விஷயம், கண்டிப்பாக கார்த்தியை பற்றின எல்லா உண்மையும் தெரிய வரும்போது கதிரை அவர் ஏற்றுப்பார், அதனால நீ சொல்கிறதுக்கு எல்லாம் ரெண்டு பேரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவும் கதிரும் தனா இதுக்கு பிறகு தனியாக இருக்கக்கூடாது, தனியாக இருந்தனால தான் இவ்வளோ பிரச்சனை, அதனால் அவள் அப்பா கிட்ட இருந்தால் தான் அவள் சந்தோஷமாக இருப்பாள், அதே மாதிரிக்கு மாமாவும் தன்னுடைய பொண்ணுக்கிட்ட இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் வா தனா நம்ம அங்கே வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கவும் அப்போ தனா கதிரிக்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு ஒன்றும் கோவம் இல்லைலாடா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன கோவம் இருக்குது, நான் மாமா கிட்ட என்னைக்காவது கோவப்பட்டிருக்கேன்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது உடனே தனாவும் ரொம்ப சந்தோஷப்படுதாங்க. அப்போ மாயாவோட கையை பிடிக்கிறாங்க. மாயா, இது எல்லாத்துக்கான நீதான் மாயா அப்படின்னு தனா சொல்கிறாங்க. அப்போ ரகுராம் காரில் ஏறுதானா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது ரகுராம் தனாவை அழைச்சிட்டு போகவும் பாட்டி அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம செஞ்ச பூஜை அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு போலுக்கு, தனாவும் ரகுராம் அழைச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுதாங்க. தனா நீ வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தோம்னா மாயா கிட்ட ஆரத்தி எடுத்துகிட்டு வர சொல்லவும் மாயாவும் ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ கதிர் தள்ளி நின்றுட்டு இருக்கவும் கதிருங்க வா அப்படின்னு தனா கூப்பிட்றாங்க. அப்போ ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் கதிரும் தனா பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது மாயா ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, நல்ல வேலையாக எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போச்சுது, தனா பெரியப்பாவும் மனசு மாதிரி உங்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுதாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.